Hi, this is Mohammad Faris Ali from Zebu Shares and Wealth Management Private Limited. So, in my designation பார்த்தீங்கன்னா branch manager. நான் இன்னைக்கு என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும் போதுமா அப்படிங்கிறது தான். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும் போதுமா அப்படின்னா பரவாயில்ல, நம்ம இந்தியாவில் வந்து எல்லார்ட்டுமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்ன பர்பஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம பணத்தை அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் போடுறோம் ப்ளஸ் எடுக்கிறோம், நமக்கு தேவைங்கும் போது போடுறோம், தேவைங்கும் போது எடுக்கிறோம். இதுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமாக உங்களுக்கு ஒரு 7% ஆஃப் ரிட்டர்னு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி பேங்க் கொடுக்குறாங்க. பட் அது எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணி எடுக்கிறாங்கலாம் கிடையாது. பட் இது ஒரு பர்பஸ்க்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. இது ஆல்மோஸ்ட் எல்லா பீப்புள்கிட்டுமே இருக்குது. சரி, இது இல்லாமல் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா கார்பரேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கரண்ட் அக்கௌண்ட். இந்த கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு இருக்குன்னா, எல்லா கம்பெனிஸ் ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனி வந்து அவங்களுடைய பேரோலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு அக்கௌண்ட்டு, அதாவது அவங்க நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மோடில் அவங்களால பண்ண முடியாது. அந்த கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிற மோடில் தான் அவங்களால பண்ண முடியும். அதில் வந்து அவங்களுடைய வேஜஸ், டெய்லி வேஜஸ் ப்ளஸ் அவங்களுடைய மந்த்லி சேலரி, இது எல்லா விஷயமான எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அவங்களுக்கு ரிட்டர்ன் வருது, இது எல்லாமே அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் பேரோலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, இது இல்லாமல் வேறு என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா, மேஜராக பார்த்தீங்கன்னா டிமெட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து டிமெட் அக்கௌண்ட்டுங்கிறது நிறைய கம்பெனிஸ் வந்து டிமெட் அக்கௌண்ட்டை பற்றி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ டிமெட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தா, முன்னாடி பணக்காரங்கள் பணக்காரங்கள் மேஜராக வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் சர்டிஃபிகேட்டாக வச்சுருப்பாங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரேஷன் மாறி நமக்கு வந்து புதுசாக டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய ஏஜே எடுத்துட்டிங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் 34 இயர்ஸ் ஆகுது. இந்த 34 இயர்ஸில் நான் வந்து ஒரு 2 பரிமாணங்கள் நான் பார்த்தது. மொபைல் என்கிட்ட மொபைலுங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து இல்லாமல் இருந்து மொபைலுங்கிற டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த மொபைலுங்கிற டெக்னாலஜியில் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீப்புள்ஸுமே மொபைலுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நெட் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அந்த நெட்டை நம்ம ஆன் பண்ணாவே ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு தான் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிமெட் அக்கௌண்ட் அப்படிங்கிற விஷயம் வரும்போது, அப்போ டிமெட் அக்கௌண்ட் என்னங்கிறது தேடல் வந்து எல்லாருக்குமே ஒரு தோணும். இதுக்கு முன்னாடி வந்து அந்த பணக்காரங்கிற சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பணக்காரங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஷேருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களுடைய சர்ப்ளஸ் மணி, அதாவது அவங்களுடைய கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு இன்கம் வரும். அந்த இன்கமில் வந்து அவங்களுக்கு தேவையான அசட் வாங்கியிருப்பாங்க. மூவபிள் அசட், நான் மூவபிள் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூவபிள் அசட் அப்படி என்னன்னா இந்த கோல்டு, நம்ம வெஹிக்கிள்ஸு, இது ப்ளஸ் வந்து இந்த ஷேர்ஸு, இது எல்லாமே மூவபிள் அசட். நான் மூவபிள் அசட் அப்படின்னு பார்த்தாங்கன்னா லேண்டு, லேண்டு, இப்போ அக்ரி லேண்டு, இந்த மாதிரியான அசட் வச்சுருப்பாங்க. இவங்களுக்குலாம் வந்து ஆல்மோஸ்ட் சர்ப்ளஸ் மணி இருக்கிறதுனால அவங்களால என்ன ஆகுது, அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு ஓரியண்டில் ஷேருங்கிற ஒரு விஷயத்தை பாண்டாக வாங்கி வச்சுருந்தாங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய பரிமாணங்கள் வந்திருக்குல்ல, நம்மளுடைய ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷனில் டிமெட் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு விஷயம் எப்படி வந்துச்சுன்னா, அந்த ஷேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேருங்கிறது மெட்டீரியலாக இருந்திருக்கு. அந்த மெட்டீரியலாக இருக்கிற ஷேர்ஸு இப்போ வந்து டிமெட்டீரியல் அப்படின்றது, அந்த மெட்டீரியல் பேப்பராக இருந்த விஷயத்தை வந்து இப்போ டிமெட்டீரியலாக ஆக்கியிருக்காங்க. அது வந்து எலக்ட்ரானிக் மோடில் வந்திருக்காங்க. அதாவது மெட்டீரியல் டிமெட்டீரியல் அப்படின்றது. இந்த எலக்ட்ரானிக் மோடில் வரும்போது அது வந்து நார்மலாக 2 எக்ஸ்சேஞ்ச் நம்மகிட்ட இருக்கா, மேஜராக நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் மூலயமா உங்களுக்கு அந்த ஷேர் வந்து எலக்ட்ரானிக் மோடில் வந்து டெய்லி ட்ரேட் ஆகுது. ஓகே, இப்போ டிமெட் அக்கௌண்ட்டுக்கு வருவோம். இப்போ டிமெட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்ம அந்த எலக்ட்ரானிக் மோடில் உள்ள ஷேரை வாங்கவோ விற்கவோ முடியும். ஓகே, இந்த டிமெட் அக்கௌண்ட்டுங்கிறத நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து எல்லாராலையும் ஓப்பன் பண்ண முடியும். முன்னாடி ஒரு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லாராலையும் பண்ண முடியும். இது ஆல்மோஸ்ட் எந்த மேஜர் கம்பெனியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஓரளவு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளால் ஷேர் வாங்கலாம், விற்கலாம். இதை பற்றியான ஏதாவது டவுட் உங்களுக்கு, டிமெட் அக்கௌண்ட்டுக்கான ஏதாவது நீட்ஸு, தேவைகள், அதாவது டவுட்டு, ப்ளஸ் வந்து என்கிட்ட ஷேர் சர்டிஃபிகேட் இருக்குது, நான் இதை வந்து எப்படி நான் வந்து டிமெட் கொண்டு வரணும், ப்ளஸ் நான் வந்து ஒரு புதுசாக மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஷேர் மார்க்கெட் என்ன, எனக்கு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது. என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயே நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா, இதை நீங்கள் பண்ணும்போது தான் நம்ம அடுத்தது நம்ம என்னங்கிற சொல்கிறதுன்னு நமக்கு தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்தராக பர்சனலாக நம்ம சர்வீஸுங்கிறது இருக்கும். பட் அதை தாண்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் லெஷர் டயத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் பெட்டராக நம்ம பார்ப்போம்.